ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இது. இப்ப என்ன சொல்றாருன்னா தலைவர், இன்னொரு வாட்டி வாசித்துருங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி. இப்போ நீ மாறிட்ட. எப்போ வியாதியா இருந்த, இருளா இருந்த, கடவுள் வந்தாரு, அவரை பார்த்த, அவர் உனக்கு ஒளியை கொடுத்துட்டாரு, நீ குணமாயிட்ட, நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல வருமானம் கிடைச்சிச்சு, இப்போ நீ சூப்பர் ஆயிட்ட. இப்போ சூப்பர் ஆயிட்ட பிறகு நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இப்போ அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த வெளிச்சம் திருப்பி இருளாகாதபடி காத்துக்கோன்ற. நல்லா வந்த பிறகு திருப்பி அவன் ரிட்டர்ன் கெட்ட வழிக்கு போனான்னா அவன் எப்படி இருக்கான் வாழ்க்கை? அதுதான் சொல்றாரு. இப்போ உன்கிட்ட வெளிச்சம் வந்துச்சு சார், நீ நல்லா ஆயிட்ட, பளிச்சுன்னு ஆயிட்ட. இப்ப அந்த இந்திக்கார வடநாட்டுக்கார பளிச்சுன்னு ஆயிட்டாரு. இப்ப திருப்பி அவர் சாட்டை எத்தனை அடிச்சுக்க போனா என்ன சொல்லுவாங்க? தடா அப்படின்னு. அதான் ஒரு படத்துல தலைவர் ஒருத்தர் சொல்றாரு பார் டைலாக். என்ன சொல்றேன்னா, கெட்டு போனவன் நல்லா வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்துவேன். எந்த படம்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறாங்கப்பா. அண்ணாமலை ரஜினின்றாங்க. அந்த இவரு ரஜினி பால்காரா இருந்து அதுக்கப்புறம் பெரிய பணக்காரா மாறிடுவாரு. மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை வாங்கிடுவாரு, ஏலத்துக்கு வாங்கிடுவாரு. அந்த பத்திரம் எடுத்துன்னு வந்து ஒருத்தர் கொடுப்பாரு, இருந்தாப்பா பத்திரம் வந்துச்சு, அவன் வீட்டை இச்சு தரமாட்டமாக்குன்னு. அப்ப இவர் சொல்ற டைலாக் தானே சொல்லணும், கெட்டு போனவன் நல்லா வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் ரோட்டுக்கு வரக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. மாளிகையில வாழ்ந்தவன் நான் அந்த வீட்டை இச்சுன்னா அவன் நடுத்தருக்கு தான் வரணும். அதனால நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுடா, நீ அவங்ககிட்டயே அந்த பத்திரத்தை குத்துருவார். அப்ப அவன் அம்மா சொல்ல, அண்ணாமலை நீ மாறவே இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அதுதான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றேன்னா, நீ இப்ப வெளிச்சமா ஆயிட்ட சார். பக்கத்துல பார்த்து, நீ வெளிச்சமா ஆயிட்ட, திருப்பி இருட்டுக்கு போயிடாத. அதைத்தான் இவர் சொல்றாரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா. திருப்பி நீ இருட்டுக்கு போயிடாத. உன்னை நல்லா ஆக்கி இருக்கிற, உன்னை நல்லா ஆக்கி இருக்கிற. இதுக்கு ஜனங்க ஒரு கொடுக்குற ஒரு பழமொழி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாயை கூப்பிட்டு திருப்பி சேத்துல மண்ணுல தான் போய் பண்ணியை ஒருத்தர் நல்லா வாஷ் பண்ண ஆரம்பாரு. அந்த கன்ல போட்டு அடிச்சு கிளீன் பண்ணி கழுவி விட்டுக்கிறாரு பண்ணியை. திருப்பி பார்த்தா ஈரத்தோட போய் சேத்துல பத்துனுங்கதான். அந்த மாதிரி கடவுள் நம்மள நல்லா ஆக்கிட்ட பிறகு திருப்பி நம்ம அந்த மாதிரி காரியத்தை போய் திருப்பி இருட்டில் உட்கார்ற மாதிரி திருப்பி அந்த பழைய பாவத்தை செஞ்சோம்னா அதுதான் உனக்கு இருளா மாறிடும் திருப்பி அப்படின்றார். அல்லேலூயா. நாய் தன் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புறான். நல்ல குடியை விட்டுவன் திருப்பி போய் குடிச்சானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு. அல்லேலூயா. மோசமா மாறி. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், உன்னை வெளிச்சமா ஆக்கிட்ட, உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கிட்ட, இப்ப நீ திரும்பவும் இருட்டா ஆக்கிக்காதப்பா அப்படின்றாரு. அது உன்னத ரோமர் 1:21 பாருங்க. ரோமர் 1:21. தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அம்மா, ஐயா, தம்பி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட. இப்ப நல்லா வாழ்ற நேரத்துல தேவனை நீ மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். என்ன பண்ணணும்? கடவுளை மகிமைப்படுத்தணுமா, ஸ்தோத்தரிக்கணுமா? நீ இதை செய்யாம போயிட்டீனாக்கா என்ன ஆயிடுதான்? நீ வீணரா மாறிட்ட. உணர்வு இல்லாம போயிடுச்சுன்னா இருதயம் திருப்பி இருள் அடைஞ்சிடும். கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். அந்த இந்திக்கார வடநாட்டுக்காரர் சொன்னார் பாருங்க, என்னன்னு, நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கோட் ஷூட்டு பிளைன் எல்லாம் வாங்கிட்டேன் சார், என்ன போல இருக்கிற ஜனங்களை நான் கூப்பிட்டு யார் சாப்பாடு போறேன்னா அவங்களும் ஆண்டவர் அறியணும்னு. அப்போ அவர் உணர்வோடு இருக்கிறாரு. உணர்வு இல்லாத என்ன பண்ணா, நான் வந்தது பெரிய விஷயம் போல, யார் எப்படி போனா என்ன அப்படின்னு நினைச்சு இப்போ விட்டுறக்கூடாது. உணர்வு இல்லைன்னா நம்மளுக்கு என்ன இல்லை ஆயிடும்? இருதயம் இருள் அடைஞ்சிடும். உணர்வுன்றது வரணும். என்ன தம்பி, எறும்பு கச்சோன்னா பா அப்படின்றோம், கொசு கச்சோன்னா பா அப்படின்றோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு உணர்வு இருக்குது. எறும்பு கட்சி கொசு கட்சியும் நீ சொரியாம தட்டாம இருந்தீன்னா என்ன இல்லை உனக்கு? ஏதோ ஒரு வகையில பாவம் உன்னை அட்டாக் பண்ணி நீ கொஞ்சம் கூட உணரல அப்படின்னாக்கா என்ன ஆகும்? உணர்வு இல்லாத இறுதியமா ஆயிடுச்சுன்னா இருள் அடைஞ்சிடும். அது இருள் ஆயிடும், பழையபடி மாறிடும் அப்படின்ற மாதிரி. பழையபடி திருப்பி உனக்கு அந்த வியாதி வந்துடும்,
பழையபடி நீ திருப்பி அதே மாதிரி நிலைமைக்கு போயிடுவ. திருப்பி உன் நிலைமை முதலுக்கும் மோசம், முன் நிலைமை பார்க்கலாம் பின் நிலைமை கேடுள்ளதா மாறிடும்ன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வரைக்கும் வாசிச்சிருங்க. அதை அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய் இருக்கிறார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களுக்கு, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய சுரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோட ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அல்லேலூயா. கடவுளை கும்பிட்றானா அவன் கடவுள் செஞ்ச கல்லை கும்பிடுன்றான். கடவுளை கும்பிடானா கடவுள் செஞ்ச மரத்தை கும்பிடுறான்றான். கடவுளை கும்பிடுறானா அவன் பாம்பை கும்பிடுன்றான், குரங்கை கும்பிடுன்றான். யோசனை பண்ணிப்பாரு. அதனால சில சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது அப்படின்னா படைப்பாளியே விட்டுட்டு படைக்கப்பட்ட படைப்பை தொட்டு கும்பிடுறானே, இப்படி பட்டுவனெல்லாம் ரொம்ப மோசமான வேண்டாம் அப்படின்றது. அவன் வாழ்க்கை தான் இருளா மாறிடுது அப்படின்றார். அல்லேலூயா. அவரே என்றைக்கும் ஸ்தோத்திரிக்க. அதனால தான் ஆராதனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நகரம் வாயே திறக்க மாட்டேன்ற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது என்னதான் வச்சுக்கிறான்னு தெரியல. அல்லேலூயா. கருவாட்டுக்கார அப்படி போகும்போது ஏப்பா கருவாட்டுக்காரன்னு கத்துது. அந்த ஒரு அம்மா கத்துச்சு பாருங்க, நேற்று பார்த்தேன். கருவாடு வண்டிட்டு போயிடுச்சு, ஏப்பா கருவாட்டுக்கார கத்துது. ஸ்தோத்திரம் பண்ணா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 5:8, 1 தெசலோனிக்கர் 5:5. அவ்வளவுதான், முடிய போறோம். எபேசியர் 5:8. முன்ன ஒரு காலத்துல நீ அந்தகாரத்துல இருந்த, இப்பொழுது கர்த்தருக்கு வெளிச்சம். ஒரு காலத்துல நீ இருட்டுல வாழ்ந்தம்மா, உன் வாழ்க்கை இருட்டா இருந்தது, சூனியத்துல இருந்தது, வியாதியில இருந்தது, கஷ்டத்துல இருந்தது, கடன்ல இருந்தது, பிரச்சனையில இருந்தது. இப்ப நீ வெளிச்சமா மாறிட்ட. வாசமா அது இன்னொரு வாட்டி. முற்காலத்துல வாழ்க்கையே மோசமா இருந்துச்சு, இப்போ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். முன்னொரு காலத்துல நீ குடிகாரனா இருந்தப்பா, பீடி பிடிச்சப்பா, சிகரெட் பிடிச்சப்பா, கும்பிட்டப்பா, ஒரு மாதிரி இருந்தப்பா. ஆனா இப்ப நீ ஏசப்பா பிள்ளையா மாறிட்ட. ஒழுங்கா வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள். அல்லேலூயா. இப்ப வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள். ஆனா முன்ன ஒரு காலத்துல இருந்த கடவுள் உன்னை மாத்தி இருக்கிறார். அதை மனசுல உணர்ந்து கடவுளுடைய பிள்ளையாவே, வெளிச்சத்தின் பிள்ளையாவே, பரிசுத்த பிள்ளையாவே, நீதிமான் என்ற பிள்ளையாவே நடந்து கொள் அப்படின்றாரு. அல்லேலூயா. இப்ப கடைசி அந்த தெசலோனிக்கர் 5:5 வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். 5:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இன்னொரு வாட்டி வாசிங்க. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, சர்ச்சுக்கு போற பிள்ளைங்க, பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைங்க, நீதி செய்கிற பிள்ளைங்க. இப்படியே இருங்க, திருப்பி இருட்டுக்கும் இருளுக்கும் போயிடாதீங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படியே நடந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இன்னும் நிம்மதி, இன்னும் சந்தோஷம், இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் நல்ல சுகம், இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நம்புறீங்களா? நம்புறவங்க எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணலாம். ஒரு பாட்டு பாடி